ஒரு பெண்மணி ஒரு நபித்தோழரிடத்தில் ஆடு மேய்க்கிற பணி செய்து கொண்டிருந்தால் கொஞ்சம் அசட்டையின் காரணமாக ஆடு மேய்க்கிற பொழுது ஒரு ஆட்டை ஓனாய் தின்று விட்டது. எஜமானனாகிய நபித்தோழர் அந்த பெண்மணி அடித்து விட்டார். அந்த முறையீடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறது. யார் ரசூலுல்லாஹ், நான் வேண்டுமானால் அந்த பெண்ணை விடுதலை செய்கிறேனே என்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை என்னிடத்திலே கூட்டி வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட கேள்வியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், ஐனல்லாஹ், அந்த பெண் முஸ்லிமா அல்லது காஃபிரா? அந்த பெண் முஃமினா அல்லது இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிற பெண்ணா என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிப்பது எப்படி? நாம் சோதிப்பது எப்படி? உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்போம். அரபியில் ஏதாவது பெயர் இருந்தால் முஸ்லிம், தமிழில் ஏதாவது பெயர் இருந்தால் இந்து என்று சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறன ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஏனென்றால் முஸ்லீமாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்வை குறித்து அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஐனல்லாஹ் என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தி வானத்தை நோக்கி ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னதாக நீங்கள் நஸஈ என்கிற நபிமொழி தொகுப்பில் 1216வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணி முஸ்லிம், நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள் என்றார்கள். முஸ்லிமா காஃபிரா, மூமின்களா அல்லது சாதாரண மனிதர்களா என்று நீங்கள் அடையாளம் தெரிய வேண்டுமானால் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் எல்லா பக்கமும் இருக்கிறான். அல்லாஹ் மனித உருவில் வருவான். அல்லாஹு தஆலா அவதாரம் எடுப்பான். அல்லாஹ்வை அந்த அவுலியா பார்த்திருக்கிறார், இந்த அவுலியா பார்த்திருக்கிறார். அந்த அவுலியாவுக்குள் அல்லாஹ் இருக்கிறார். இதெல்லாம் அத்வைத கொள்கை, இஸ்லாத்திற்கு விரோதமான கொள்கை. அல்லாஹ் என்றால் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பது ஜட்ஜ்மெண்ட். வானத்தில் இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கென்று ஏதாவது ஒரு சில இருப்பிடம் உண்டுமா, அல்லது வானத்தில் எங்காவது அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கும் பரவி இருக்கிறானா என்றால் அல்லாஹ்வுக்கென்று ஒரு இருப்பிடம் உண்டு. அல்லாஹ்வுக்கென்று ஒரு இருப்பிடம் உண்டு. சிறு பிராயத்திலேயே மதரசாவுக்கு படிக்க போகும் பொழுது அர்ஷ் என்கிற வார்த்தை முஸ்லிம்களாகிய நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே நம்முடைய காதுகளிலே விழுந்த வார்த்தை. அல்லாஹ் என்கிற வார்த்தையோடு சேர்த்து அர்ஷ் என்கிற வார்த்தையும் நம்முடைய காதுகளிலே அடிக்கடி விழுகிற வார்த்தை. அந்த அர்ஷ் அல்லாஹ்வினுடைய இருப்பிடம்.